கட்டி கேட்காத கையாளாத முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை கண்டித்து இங்கே திருமண பிரச்சார கூட்டம் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த கணக்கீடு செய்ய சொன்ன 2 மாசம் ஒரு முறை மின்சாரத்தில் ரீடிங் எடுத்தாங்கன்னா கட்டணம் அதிகமாக போகும். மாசம் எடுத்தா குறையும் சொல்லிட்டு தேர்தல் வாக்குறுதி சொன்னார். நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் என்றைக்காவது மக்களை சந்தித்திருக்கிறாரா? தெருமுனை பிரச்சாரம் ஏன் நடத்தி கொண்டிருக்கிறோம், என்ன காரணம், அதற்கான விளக்குவதற்காக இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த கூட்டத்தினுடைய நோக்கங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பட்ட துன்பங்கள் துயரங்கள் இதெல்லாம் நம்மளுக்கு எடுத்து சொல்றதுக்கு பாரதிய ஜனதா கட்சியை தவிர வேற எந்த கட்சியும் கிடையாது. ஏன்னா மக்களுடைய பிரச்சனைய பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் போராடினது. வேற எந்த கட்சியும் மக்களுக்காக போராடல. இப்ப திமுக ஆட்சியில நடந்த துன்பங்கள் துயரங்கள் வாக்குறுதி கொடுத்தாரு. தேர்தல் வாக்குறுதி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, கேட்டுல குறைக்கிறேன்னு சொன்னாரு. குறைச்சாரா? மின் கட்டணம் மாதத்தோறும் கணக்கெடுப்பு நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதை பண்ணாருங்களா? இல்ல. நம்ம பிள்ளைங்க படிக்கிற கல்வி கடனை அடியோட ரத்து செய்யறேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்க அப்பாவும் புரிய சேர்ந்து. ஆனா இது வரைக்கும் அதை செய்யல. அடுத்தபடியா நகை கடன் தள்ளுபடி செய்யறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க 4 சவரத்துல. ஆனா இது வரைக்கும் அதற்கான பேச்சுவார்த்தையே இல்லை. பால் விலை குறைக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. 3 ரூபாய் அதிகரிச்சிருக்கா. அதுக்கு சக்கரை அதிகமா கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க. கொடுத்தாங்களா? இல்லையே. புதிதாக 2 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்குவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த மாவட்டத்துல இந்த தொகுதியில ஒரே ஒருத்தர் கூட அரசு வேலை வாங்கியிருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நாள் வரைக்கும் ஒருத்தர் கூட இந்த மாவட்டத்துல அரசு வேலை வாங்கல. கையாளாத திமுக அரசு ஆட்டோ தொழிலாளருக்கு மானியம் 10,000 ரூபாய் வழங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுவும் வழங்கல. 40% 75% வாய்ப்பு தமிழக மக்களுக்கு வழங்குவோம் சொல்லி சொன்னாங்க. அதுவும் வழங்கல. மீனவர்களுக்கு மீனவ சமுதாயம் பணிபுரி பட்டியல் நேரத்துல சேர்க்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. அதுவும் இல்ல. சிறு வணிகை காவல்துறை மீது ரவுடிகள் தான் தாக்குதல் நடத்துறாங்க. ரவுடிகள் தான் தமிழகத்துல எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா ரவுடிகள் மீது காவல்துறை மூலம் தாக்குதல் நடத்துறாங்க. அப்புறம் அதுக்காக கஞ்சா போதை இது இந்த மாவட்டத்திலேயே பார்த்திருக்கோம். எவ்வளவு இடத்துல நம்ம பிள்ளைங்க கெட்டு சீரழியுது அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். திமுக ஆட்சியில பெரும்பாலான அமைச்சர்கள் ஆதாயம் எவ்வளவு எத்தனை கோடி அது சைபர் கூட அதை எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு எண்ணிக்கை தந்திருக்கு. அந்த செந்தில் பாலாஜியை பத்தி நீங்க சொல்லலாம். எத்தனை கோடி அவர் மேல ஊழல் சொல்லணுமோ அவ்வளவு சொல்லலாம். பாக்கி மணல் சட்டவிரோத மணல் கடத்தல், அப்புறம் பாத்தீங்கன்னா பத்திரப்பதிவாளருக்கு மூர்த்தி அவர்கள் மீது 1000 கோடி ரூபாய் ஊழல், டாஸ்மாக் பாக்கிக்கு 10 ரூபாய் ஊழல், தினசரி ஆயிரக்கணக்கான கோடி மக்கள் பணத்தை கொள்ளடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த திமுக அரசை கண்டித்து இந்த தெருமுனை பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த காட்பாடியில என்ன நம்ம வளர்ச்சி பாதையில போட்டோம். நம்ம அண்ணன் துரைமுருகன் இருக்காரு. அவர் பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா 60 லட்சம் அரசியல் பண்ணியிருக்காரு. என்ன வளர்ச்சியை நம்ம கண்டுட்டோம். பொருளாதார ரீதியில நம்ம வளர்ச்சியை கண்டுட்டோமா? சாலை வசதி நம்மளுக்கு இருக்குதா? வெள்ளூருக்கு நம்மளால போயிட்டு ஒரு 10-15 நிமிஷத்துல நம்மளால திரும்பி வர முடியுமா? முடியாது. சாலை வசதி இல்ல, வேலை வாய்ப்பு வசதி இல்ல, அடிப்படைக்கு தொழிலாள குழா வசதி இல்ல, தண்ணி வசதி இல்ல. இப்படி பல்வேறு அவல நிலையை நம்ம தினம் நம்ம சகிச்சுன்னு இருக்கோம். இந்த நம்ம தமிழகத்துல நல்லாட்சி மலரும், கூட்டணி ஆட்சி வளர நம்ம எல்லாரும் ஆதரிக்கணும். பாரதிய ஜனதா கட்சியை நீங்க சிந்தித்து பார்த்து இந்த யார் நல்லது செய்யறாங்க, யாரு நம்ம இவ்வளவு நாள் இவங்களால நம்ம என்ன ஏமாந்திருக்கிறோம், என்னென்ன இழந்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு புரிந்து சேர்ந்த அண்ணன் துரைமுருகனை
மரியாதை நிமித்தமாக அவரை வீட்டுக்கு அனுப்பி வைப்போம் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். கூட்டங்கள் திட்டமிடப்பட்டு இதுவரை 10,000 கூட்டங்கள் நிறைவு பெற்றிருக்கின்றது. வேலூர் மாவட்டத்தில் மட்டும் சுமார் 450 கூட்டங்கள் திட்டமிடப்பட்டு இன்றுடன் 150 கூட்டங்கள் நிறைவு பெற்றிருக்கின்றன. மக்களை தேடி மக்களிடத்திலே நம்மளுடைய குறைகளை எடுத்து சொல்லி நாளை நமதே நாடும் நமதே என்ற ஒரு கண்ணோட்டத்திலே இந்த பெருமுறை பிரச்சார கூட்டங்கள் வீதி வீதியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதனால உங்க புள்ள எம்பியா இருக்கிறார், அதனால நீங்க இந்த தேர்தலில் தயவு செய்து அண்ணன் ஓய்வு பெற்று அண்ணனாக ஓய்வு பெறுகிறது நல்லது. இந்த தெருமுனை பிரச்சாரத்திற்கு வருகை புரிந்திருக்கின்ற அனைத்து மகளிர் சமுதாயங்களே, பெரியவர்களே, கட்சி நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை ஜெய்பீம் கலந்த வணக்கத்துடன் நாம் இப்போது திமுக அரசை கண்டித்து இந்த பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். திமுக அரசு கேஸ் விலை குறைக்கிறேன்னு சொன்னாங்க, ஆனா குறைச்சிட்டாங்களா? நம்ம மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவங்க நம்மளுக்கு பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்ப அந்த தங்கத்தை எட்டிப்ப கூட பார்க்க முடியாத அளவுக்கு விலை உயர்ந்து நிக்குது. நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியுமா? ஒரு குண்டுமணி நம்ம வாங்க முடியுமா? நம்முடைய நினைச்சே பார்க்க முடியல. காரணம், நம்ம நடத்துற இந்த திமுக அரசு நம்மளை ஏமாத்தி வழி நடத்தினுக்கிறோம். நம்மளை தினத்தோட நம்ம ஏமாந்துக்கிறோம். தினம் அவங்ககிட்ட ஏமாந்துக்கிறோம்.